ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதிதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு கீதா பாஷ்யம். இப்போ நாம் பாஷ்யம் 21வது ஸ்லோகத்துக்கு பாஷ்யம். 4வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை திருப்பி நல்லா படிச்சுட்டோம்னா தான் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் லைன் தான் பார்க்குறோம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ. திஸ் இஸ் வித்வத் சந்நியாசியினுடைய விளக்கம். நிராசீஹி யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ. எந்த உடைமையும் அற்றவர். சந்நியாசாசிரமத்தில் இருக்கிற சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட வித்வத் சந்நியாசி, நாட் கிரகஸ்தா சந்நியாசி. ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைனு ஷாரீரம் கேவலம் கர்ம. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? வீட்டை விட்டு போயிருப்பாரு, ஆசிரமத்தில் இருக்கலாம், இல்லை ஆசிரமத்தில் இல்லாமையும் நாடோடியா கூட இருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் நாப்னோத் ந ஆப்னோதி கில்பிஷம். இப்போ செகண்ட் லைன் நல்லா பார்த்துட்டா தோஷங்கள் கரெக்டாக வந்துடும். என்ன கொடுக்குறாரு? ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னு. பகவான் சொல்றது சரீரத்திற்காக என்ன கர்மங்கள் தேவையோ, என்ன சொன்ன நேத்து, ஃபீடிங், க்ளோத்திங், ட்ரீட்டிங், இந்த மாதிரி கர்மங்களை பண்ணிட்டு கேவலம் அதற்கு மட்டும் சரீரத்துக்காக கர்மத்தை மட்டும் பண்ணிக்கொண்டு குர்வன்னு செய்து கொண்டு ஆப்னோதி ந ஆப்னோதி அவருக்கு ந ஆப்னோதி கில்பிஷ்ன பாப்பம், அவர் பாப்பத்தை அடைவது இல்லை அப்படின்னா நோ ஆகாமி கர்மம். இவ்வளவுதான் மூல கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். அதோட முடிஞ்சது. அதான் மீனிங். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் இன்டலெக்சுவல் ஷார்ப்பனிங் எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காக சங்கராச்சாரியர் இதை கொஞ்சம் விளக்குறாரு. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கலாம், ஏன்னா சான்ஸ்கிரிட்ல ஷாரீரம் கர்ம அப்படின்னா சரீரத்தினால் செய்யக்கூடிய கர்மத்துக்கு நம்ம என்னதான் கொடுப்போம்? வேர்டு ஷாரீரம் கர்ம. அப்போ பூர்வபக்ஷி கேட்கலாம், ஏன் அதை எடுத்துக்க கூடாதா? கர்மத்தினால் செய்யக்கூடிய கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு, சரீரத்தினால் செய்யக்கூடிய கர்மத்தை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதனால அவருக்கு பாப்பம் வராது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன தோஷம் வரும்? 4 தோஷங்கள் சொன்னேன். இப்ப நான் இந்த 4ஐயும் சொல்லிட்டு நம்ம பாஷ்யத்துக்குள்ள போகலாம். என்ன சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம்? நல்லா எழுதி வச்சுக்கணும். ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னு ந ஆப்னோதி கில்பிஷம். இப்ப என்ன எழுதிக்கிறீங்க? ஃபுல்லா டெக்ஸ்டுவல் அனலைஸ். ஸோ டெக்ஸ்டுவல்னா வேர்டு பை வேர்டு எடுத்து பிரிக்கிறதுக்கு பேர் நாட் அர்த்தம், டெக்ஸ்டுவல். அப்போ ஷாரீரம் கேவலம் கர்ம ந ஆப்னோதி கில்பிஷம். அதாவது சரீர இவ என்ன எடுத்துக்கிறான்? அப்ப பூர்வபக்ஷி சரீரத்தினால் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரீரத்திற்காக விட்டுருங்க, அது கிருஷ்ணர் சொன்னது, அதை அப்படியே எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. இப்ப அவ எடுத்துக்கிறது என்னது? சரீரத்தினால் மட்டும். அவனுடைய வேர்டு அப்படியே மாத்தி பாருங்க. சரீரத்தினால் மட்டும். கேவலம் என்ன? சரீரத்தினால் மட்டும், ஒன்லி செய்யக்கூடிய கர்மத்தினால குர்வன்னு அவருக்கு பாப்பம் வராது. சரீரத்தினால் மட்டும், அதுதான் அவனுடைய மீனிங். அவன் என்ன கேவலம் போட்டா மட்டும் போட்டா அப்படிதான் வரும். இது அவனுடைய மீனிங். இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் 2 தோஷம் வருது. ஃபர்ஸ்ட் 2 தோஷம் என்னன்னா, இது சரீரம் மட்டும், ஷாரீரம்ங்கிற மட்டும் வேர்டை மட்டும் எடுத்து கேவலத்தை விட்டுட்டு ஷாரீரம்ங்கிற அந்த ஒரு வேர்டு எடுத்து பார்த்தோம்னா 2 தோஷம் வரும். இப்போ கேவலத்தை விட்டுருங்க. ஷாரீரம் கர்ம குர்வன்னு, சரீரத்தினால் குர்வன்னு கர்மம் செஞ்சா கில்பிஷம் பாப்பம் ஆப்னோதி. அப்ப என்னது? இப்ப அவன் செய்யறாரு அப்படின்னா அது தர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணலாம்,
அதர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணலாம். யாரு? வித்வத் சன்னியாசி பத்தி கான்டெக்ட் இது. அவரு இப்ப அதுல என்ன ஒரு 2 கொரலரி வருது, அந்த ஒரு லைனுக்கு 2 நாம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணலாம், அதர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணலாம். அப்போ நீங்க தர்மத்துக்கு உட்பட்டு கர்மம் பண்றாரு, தார்மிக பண்றாருன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னா அவர் ஒரு வித்வத்னால அவர் தார்மிக கர்மத்தை பண்றாரு. அப்போ ஷாரீரம் கர்மங்கிற இடத்துல என்ன போடுறோம்? தார்மிக ஷாரீரம் கர்ம. கர்மத்தினா சரீரத்தினால் செய்யக்கூடிய தர்மத்துக்குட்பட்ட கர்மத்தை செய்யும் போது கில்பிஷம் ந ஆப்னோதி, பாப்பம் வருவது இல்லை. அப்படின்னா தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வல்லைங்கிறது சொல்றார். அந்த மீனிங் வருது. தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராது, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராதுங்கிறது ஆல்ரெடி கர்மகாண்டத்திலே இறைவன் நிறைய தடவை சொல்லிட்டார். சோ அது எங்க வந்துருது? புனருக்தி தோஷம். அதை திருப்பி இங்க கொண்டாந்து வேதாந்தத்துல கொண்டாந்து அதை திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இறைவனுக்கு இல்லை. ஆச்சா, இது என்னது? புனருக்தி தோஷம். தார்மிக அந்த இடத்த மட்டும் மாத்திக்கணும். சரீரம் கர்மம் என்ன பண்றீங்க? தார்மிக கர்மம் பண்ணுனா குர்வன்னு கில்பிஷம் ந ஆப்னோதி. அந்த சென்டென்ஸ் அப்படியே வச்சுக்கணும். இறைவனுடைய சென்டென்ஸ் மாத்திரக்கூடாது. தர்ம இப்ப தமிழ் போடுங்க. தர்மத்திற்கு உட்பட்ட கர்மத்தை சரீரத்தினால் செய்தால் அவருக்கு பாப்பம் வருவதில்லை. ஆமா, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ண எதுக்கு பாப்பம் வருது? சோ இட் இஸ் புனருக்தி. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட். அடுத்தது விருத்தம். விருத்தம்னா என்னன்னா அதார்மிக்க. இப்ப அவர் என்ன பண்றாரு? அதர்மம் பண்ணலாம். தர்மம் இது பண்ணலாமா இல்லையா? அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா என்ன வருது? பாப்பம் வல்லை. இதுதான் விருத்தம். அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வல்லை. அதார்மிக ஷாரீர கர்மத்துக்கு என்ன போடுறீங்க? அதர்ம கர்மத்தை குர்வன்னு. யாரு? வித்வத் சன்னியாசி. அதர்ம கர்மத்தை குர்வன்னு. சென்டென்ஸ் செகண்ட் ஸ்லோகத்தை அப்படியே வச்சுக்குங்க. செகண்ட் ஸ்டான்ஸாவை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு இப்ப என்ன வேர்டு மட்டும் மாத்துறீங்க? ஷாரீர கர்மத்துக்கு. ஷாரீரம் கர்மத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன போட்டீங்க? தர்மத்துக்கு உட்பட்ட கர்மத்தை பண்ணுனா பாப்ப வராதுன்னா அது என்னது? புனருக்தி தோஷம். இப்ப அந்த தர்மத்துக்கு பதில ஷாரீரம் கர்மத்துக்கு என்ன போடுறீங்க? அடுத்த வேர்டு அதர்மத்துக்கு உட்பட்டான கர்மத்தை பண்ணணும்னா கில்மிஷம் அது அப்படியே தான். கில்மிஷம் ந ஆப்னோத்தி அப்படியே தான். நான் அந்த அங்க தப்பு சொல்லும் போது வாய் தவறி அது மாத்திட்டு வரும் சொல்லுவேன். ந ஆப்னோத்தி கில்மி எது? அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராது. என்ன தமிழ்ல வருது? அதர்மத்துக்கு உட்பட்டு கர்மம் பண்ணுனா பாப்பம் வராதுங்கிறது என்னது? விருத்தம். அதர்மத்துக்கு உட்பட்டு பாப்பம். அதாவது இப்ப என்ன சொல்லனா, அந்த ஷாரீரம் இடத்துல தர்மம்னு போடுங்க, அதர்மம் போடுங்க, 2 தோஷம் வந்து. ஷாரீரம் கர்மங்கிற இடத்துல என்ன போடுங்க? ஃபர்ஸ்ட் தர்மிக ஆக்ஷன், தார்மிக் ஆக்ஷன். பாப்பம் வருன்னு சொன்னா அது புனருக்தி தோஷம். அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது பாப்பம் வராதுன்னு சொன்னா அது என்னது? புரிஞ்சுக்கலாம். தார்மிக கர்மம் குர்வன்னு கில்மிஷம் ந ஆப்னோத்தின்னு போட்டீங்கன்னா புனருக்தி தோஷம். அதர்மத்துக்கு உட்பட்டு கர்மத்தை பண்ணுனா அது பாப்பத்தை கொண்டு கில்பிஷம் ந ஆப்னோத்தி பாப்பம் வராதுங்கிறது விருத்தம். ஏன்? அதர்மத்துக்கு உட்பட என்ன வரும்? பாப்பம் வரும். அந்த இடத்த பண்ணும்போது டங் ஸ்லிப்பாய் மாத்தி விட்டுட்டாரு. அது நம்ம அது வேற மாதிரி சொல்ல போகத்தான் அந்த வருங்கிற வேர்டு போட்டாங்க. வருங்கிறதே கிடையாது. கில்பிஷம் ந ஆப்னோத்தி அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது கில்பிஷம் பாப்பத்தை அவர் அடைவது இல்லைங்கிறது அப்படியே ஒரு தோஷத்திலையும் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஷாரீரம்ங்கிற இடத்துல 2 வேர்டு போடுறீங்க. ஃபர்ஸ்ட் தோஷத்துக்கு என்ன போடுறீங்க? தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா. அடுத்தது அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா. ஆச்சுங்களா? இது 2 என்ன வருது? 1 தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராதுங்கிறது புனருக்தி தோஷம். அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணினாலும் பாப்பம் வராதுன்னு சொல்றது விருத்தம். கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்ப சரீரத்தினால் மட்டும் எடுத்தோம். இப்ப என்ன வேர்டு சேர்த்திக்கணும்? தேர்ட் தோஷத்துக்கு ஃபோர்த் தோஷத்துக்கு எதை ஆட் பண்ணணும்? கேவலத்தை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அங்க வர்ற கில்பிஷம் ந ஆப்னோத்தியை மாத்திரக்கூடாது. அப்ப எதை ஆட் பண்றோம்? சரீரத்தினால் கேவலம் அப்படின்னா காய்க கர்மத்தை பண்ணுனா மட்டும் பாப்பம் வராது. எது? ஷாரீரம் காய்கம் கர்ம. ஷாரீரம் கர்ம மீன்ஸ் காய்கம்.
காய்க கர்மத்தை பண்ணுனா மட்டும் பாப்பம் வராது அப்படின்னு அதனுடைய கொரோலரி என்ன? அண்டர்ஸ்டாண்ட் கொரோலரி என்ன சென்டென்ஸ் வரும்? அப்ப மானசம் சாரீரம் கர்மம் பண்ணா பாப்பம் வராது அப்படின்னா அதை மட்டும் சாரீரத்தை மட்டும் பண்ணினா சரீரத்துக்கு உட்பட்ட காய்க கர்மம் போட்டீங்க ஈஸி. காய்க கர்மத்தை பண்ணுனா மட்டும் பாப்பம் வராதுன்னா மட்டும் போட்டணும். அப்ப காய்க கர்மத்தை மட்டும் கேவலம் பண்ணுனா பாப்பம் வருதுன்னா அதனுடைய கொரோலரி என்ன வரும்? அப்ப மானச வாச்சிக்க கர்மத்தை பண்ணுனா பாப்பம் வரும்னு வரும். இது இஸ் கொரோலரி ஆஃப் தட் சென்டென்ஸ். எப்ப நீங்க சரீரத்தினால் செய்யக்கூடிய காய்க கர்மத்தினால் பாப்பம் நான் ஆப்னோத்தி நீ மாத்திப்பாரு. சரீரத்தினால் மட்டும் செய்யக்கூடியதுல ஆப்னோத்தி கில்பிஷம்னு சொன்னீங்கன்னா அப்ப ஆட்டோமேட்டிக் அந்த சென்டென்ஸ் எதை கொண்டு வந்துருது? அப்ப வாக்கு மானச கர்மத்தினால் பாப்பம் வந்துருன்னு ஒரு கொரோலரி வந்து ஆச்சா. அதனால அதை என்ன பண்றோம்? இப்ப தேர்ட் தோஷத்துக்கு போறோம். தேர்ட் தோஷத்தை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஷாரீரம் மட்டும்தானே நெகேட் பண்ணணும். இப்ப ஷாரீரம் என்ன வேர்டு எடுத்துக்கிறோம்? கேவலம். மத்தெல்லாம் அதேதான். ஷாரீரம் கேவலம் கர்மம் கில்பிஷம் ஆப்னோதி மாத்திரவே கூடாது. அவர் கில்பிஷம் என்ன? பாப்பத்தை அவர் அடைய மாட்டார். பாப்பத்தை அடைய மாட்டாருங்கிறது நீங்க எல்லா தோஷத்திலும் அப்படியே வச்சுக்கணும். இப்ப என்ன போடுறோம்? ஷாரீரம் கர்மக்கு பதிலா இப்ப என்ன போடுறோம்? வாக் மனசு. வாக்கு மனசினால் தர்மத்திற்குட்பட்டு பண்ணினாருனா பாப்பம் வராதுங்கிறது என்னது? புனருக்தி தோஷம். தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராது. ஆனா என்ன மட்டும் மாத்திருக்கிறோம்? காய்க்கு கர்மத்தை விட்டுட்டு வாச்சிக்க மானசம். அப்ப சாரீரம் கர்மங்கிறதுல மூணாவது தோஷத்துக்கு என்ன போடுறோம்? வாச்சிக்க மானச கர்மத்தை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராது. அப்ப அது என்ன? தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராதுங்கிறது புனருக்தி தோஷம். இது தேர்டு. ஃபோர்த்து தேர்டா வச்சுக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் விருத்தம் போட்டீங்கன்னா அடுத்து வரும். ஏதோ தேர்டா ஃபோர்த் எது வேணா வச்சுக்கலாம். இது தேர்டு. அடுத்தது வாக் மனசினால் அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராதுங்கிறது. அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராதுன்னு சொல்றது விருத்தம். ஆனா என்ன வேர்டு இங்க போடுறோம்? மானச வாக். வாக் மானச கர்மத்தை அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா கில்பிஷம். கில்பிஷம் ஆப்னோத்திங்கிறது நான் மாத்திரக்கூடாது. அவன் அதுல வரல. நாம எந்த வேர்டு தான் மாத்திரம்? ஷாரீரம் கேவலம். ஷாரீரத்துக்கு 2 தோஷம். அதை மட்டும் எடுத்துட்டோம்னா நமக்கு 2 தோஷம் கிடைக்கும். ஷாரீரம் கேவலம். ஆனா இந்த இடத்துல சரீரத்தினால் எடுத்துக்கணும். சரீரத்திற்காக எங்கேயுமே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது கரெக்ட். அதை எடுத்து வச்சு நாம நெகேட் பண்ண தேவையே இல்லை. சரீரத்துக்காகனா அது கரெக்ட். இப்ப சரீரத்தினால் நம்ம சொன்னதுனாலதான் இப்ப 4 தோஷம் வருது. இத நல்லா ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிக்கணும். கில்பிஷம் ஆப்னோத்திங்கிறதுல மாற்றம் கிடையாது. எதைத்தான் மாத்திரம்? சரீரம்ங்கிற இடத்துல தர்மத்துக்கு உட்பட்டு அதர்மத்துக்கு உட்பட்டு. சரீரம் கேவலம் போடும்போது என்ன ஆயிரம்? அடுத்து ஆட்டோமேட்டிக் என்ன வருது? மானச கர்மம் வாக். வாக் மானச கர்மம் தர்மத்துக்கு உட்பட்டு. வாக் மானச கர்மம் அதர்மத்துக்கு உட்பட்டு. அவ்வளவுதான் 4 தோஷத்தினுடைய ஜிஸ்ட். இப்ப கமிங் டு பாஷ்யம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாஷ்யம் நேற்று நீங்க மீனிங் எழுதிருப்பீங்க. திருப்பி ஒரு சொல்றேன், படிக்கிற பாஷ்யம் பேஜ் நம்பர் 368. இது படிக்கவே ஓரளவுக்கு ஈஸியா புரியும். யதா ஷரீர நர்த்வத்யம் கர்ம ஷாரீரம் அபிப்ரேதம் ஸ்யாத். சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய கர்மம் ஷாரீரம் என்று அபிப்பிராயத்தை நீ கொண்டாயென்றால் அபிப்ரேதம் ஸ்யாத். அப்படிங்கிற சரீரத்தினால் கர்மம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை நீ கொண்டாயென்றால் ததா அப்பொழுது என்ன பிரச்சனை வருது? திருஷ்ட. அவர் எதுக்கு கர்மத்தை பண்றாரு? திருஷ்ட இகலோக அதிருஷ்ட பரலோக சொர்க்கம் அந்த மாதிரி பிரம்மாதி லோகம் அந்த மாதிரி அதிர்ஷ்ட பிரயோஜனம். அதற்காக கர்மத்தை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வருது பிரதிஷித்தம்னா அந்த இடத்துல எழுதிக்க அதர்மம். அந்த வேர்டு மட்டும் மாத்திங்கன்னா புரிஞ்சு போயிரு. பிரதிஷித்தம்னு என்னது? பிரதின்னு என்னது? ஆப்போசிட். பிரதிஷித்தம்னா சித்தம்னா அதர்மமா பண்ணும்போது
அதர்மம் பண்ணும்போது எதற்காக பண்றாரு? இகலோக பரலோக பிரயோஜனத்துக்காக கர்மத்தை பண்றாரு. அது இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் யூ ஹேவ் டு ஆட். அதை பண்ணும்போது அதர்மம் பிரதிஷித்தம் என்ன? அதர்மமா பண்ணும்போது அபி ஷாரீரேன குர்வன்ன ந ஆப்னோதி கில்மிஷம், சரீரத்தினால் செய்யப்படுவதனால் பாப்பம் வல்லின்னு சொன்னீனா இது புருவத்தக. அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது பாப்பம் வல்லின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரீரத்தினால் அதர்மத்துக்குட்பட்டு கர்மத்தை பண்ணும்போது பாப்ப வல்லிங்கிறது புருவத்தக. அதர்மத்துக்கு உட்பட்டு பண்றோம், என்ன வராதரா? ஆனா பாப்பம் வராதுங்கிறது என்னது? விருத்தம். தட் இஸ் விருத்தம். அதர்மத்துக்கு பிரதிஷித்தம் முக்கியம். அதர்மத்துக்கு உட்பட்டு நீ பண்ணினா என்ன சொல்ற? நான் ஆப்னோதி கில்மிஷம் சொன்னீனா அது என்னது? அது இது புருவத்தக. அப்படி சொன்னீனா அது என்னது? விருத்த தோஷம். விருத்தம் அபிதானம் பிரசஜ்யேத, அந்த நிலை நம்ம வந்துடும். அதுல கொண்டு நம்மளை நிக்க வச்சிடும், அந்த தோஷம் வரும். அடுத்தது சாஸ்திரியம் அப்படின்னா தர்மம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மம்னா என்ன? அதெல்லாம் தர்மம். ஃபர்ஸ்ட் எந்த வேர்டு சொன்னா? பிரதிஷித்தம்ங்கிறது அதர்மம். சாஸ்திரியம்ங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மம் என்னது? அது கண்டிப்பா தர்மம். அப்ப தர்ம சாஸ்திரியம் ச கர்ம எதுக்காக பண்றாரு? திருஷ்ட அதிருஷ்ட பிரயோஜனம், இகலோக பரலோக பிரயோஜனத்துக்காக. எதுல பண்றாரு? ஷாரீரேன குர்வன்னு, சரீரத்தினால் செய்தார்னா அவருக்கு பாப்பம் வராது. ஆப்னோதி கில்பிஷம், பாப்பம் வராதுன்னு இதி இப்படி நாம எடுத்துக்கிட்டோம்னா என்னது? அது தர்மத்துக்கு உட்பண்ணா பாப்பம் வராதுங்கிறது என்னது? அபி புருவத்தக. அப்படி சொன்னேனா அப்பிராப்த பிரதிஷேத பிரசங்க புனருக்தி தோஷம் அதை எழுதிக்குங்க. அப்படி சொல்றது அப்பிராப்த பிரதிஷேத பிரசங்க, அது புனருக்தி. அத தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா பாப்பம் வராதுன்னா அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ புனருக்தி. அப்ப எந்த வேர்டு என்ன எடுத்துக்கணும்? அப்பிராப்த பிரதிஷேத பிரசங்க, தேவையில்லாத நெகேஷன் அல்லது தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் புனருக்தின்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி அரைக்கிறது, திருப்பி சொல்றது, புனருக்தி தோஷம் வந்துடும். ஆச்சா? அடுத்தது இப்ப 2 தோஷம் முடிஞ்சுதா? மூணாவது ஷாரீரம் கர்ம. மூணாவது பாஷ்யம் இங்க இருக்கு 369ல. அடுத்த பாஷ்யம் ஷாரீரம் கர்ம குர்வன்னு இதி. சரீரத்தினால் தான் எடுத்துக்கிட்டே வரணும். சரீரத்துக்காக மறந்துருங்க, அது கரெக்டா அதுங்க கொண்டு வரவே கூடாது. சரீரத்தினால் கர்ம குர்வன்னு, சரீரத்தினால் செய்யக்கூடிய கர்மம் இது விசேஷனாத்து. அதை மட்டும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற விசேஷமா எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணோம்னா கேவல சப்தத்தை ஆட் பண்ணாம விட்டுட்டோமே. அப்ப என்ன பண்ணிக்கணும்? அதோட விசேஷமா வர்றது ஷாரீரம் மட்டும் இல்ல, கேவலங்கிற ஒரு வேர்டு அங்க இருக்குது. கேவல சப்த பிரயோகம் இருக்கே. கேவலம்ங்கிற சப்தம் எது கூட ஒட்டிட்டு இருக்குது? ஷாரீரம் கர்மங்கிறோட என்ன இருக்குது? ஒட்டிட்டு இருக்குது விசேஷமா. நாட் ஒன்லி ஷாரீரம் இஸ் நாட் விசேஷம், கேவலம் இஸ் ஆல்சோ ஆடட் டு த வேர்ட் ஷாரீரம். அது ஆட் பண்ணிருக்குதே. கேவல சப்த பிரயோகா, அதை விட்டுச்சு என்ன எங்க வருது? அதையும் நம்ம ஆட் பண்ணி தானே புரிஞ்சுக்கணும். கேவலம் சப்சம்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? கேவலம்ங்கிற சப்தம் வந்தது சரீரத்தினால் செஞ்சப்பட்டா ந கில்பிஷம் ஆப்னோத்தின்னு சொன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன? அந்த வாக்கியம் சரீரத்தினால் செஞ்சால் பாப்பம் இல்லைங்கிறது எதை கொண்டு வருது? வாங் மனசினால் செய்யறது பாப்பம்னு கொண்டு வருதா இல்லையா? அதுதான் கேட்கிறாரு. சரீரத்தினால் போட்டினா காய்க்க கர்மத்துல பாப்பம் இல்ல, அப்ப வாட் அபவுட் வாங் மனஸ்? அதான் கேட்கிறாரு. வாங் மனசி நிவர்த்தியம், அதனால் மனதினால் வாக்கினால் கர்ம விதி பிரதிஷேத விஷயம். விதினா தர்மம், பிரதிஷேதம்னா அதர்மம். அது ரெண்டுக்கு உட்பட்டு எது? வாங் மனசுதான். இப்ப சரீரத்தை விட்டுருங்க, காய்க்கு கர்மத்தை விட்டுருங்க, நம்ம நெகட் பண்ணியாச்சு. இப்ப எங்க வரோம்? வாக் மனசு. அது என்ன பண்ணலாம்? தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணலாம். நீ நாசமா போ அப்படின்னு என்னது? மனசுதான் நினைக்கிறோம். அதர்மம் மானசத்துல அதர்மம் பண்ணலாம்.
சோ வாக்குல சொல்றது வாக் தோஷம், மனசுல சொல்றது மனசுல இருக்கிற தோஷம். சோ இந்த ரெண்டு அதர்மம் தான். அப்ப வாக் மனசினால் செய்யக்கூடிய கர்ம விதியாவும் இருக்கலாம், பிரதிஷேதமாவும் இருக்கலாம், எந்த விஷயமா வேணா இருக்கலாம். தர்மம் ஆர் அதர்மம் ரெண்டு செய்யலாமே. பண்ணும்போது தர்ம அதர்ம சப்த வாச்சியம் குர்வன்னு, அது ஒண்ணு தர்மம், இன்னொன்னு என்னது அதர்மம். விதி பிரகாரம் செஞ்ச சாஸ்திரம் சொன்னதில விதி மீன்ஸ் ஆர்டினன்ஸ், அதையெல்லாம் பண்ணி என்ன வரும் உனக்கு தர்மம். சாஸ்திரத்தில் இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றதெல்லாம் செஞ்சோம்னா என்ன வரப்போகுது அதர்மம். விதி தர்மம் பிரதிஷேதம், அந்த ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ண பாருங்க. விதி பிரதிஷேத விஷயம். அப்ப என்ன அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு, விதி பண்ணினா தர்மம், பிரதிஷேதம் பண்ணினா அதர்மம். அப்ப தர்ம அதர்ம சாப்த வாச்சியம் குர்வன்னு மாத்திக்கலாமா இல்லையா? மாத்திக்கலாம். ஒண்ணு தர்மத்துக்கு உட்பண்றாரு மானச. என்ன கர்ம வந்துடுறோம், காய்கத்தை விட்டுறோம். மனசு வாக்கு, அது ரெண்டும் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணலான்னு வருது. அவர் தர்மத்துக்கு உட்படாமே பண்ணலாம் இல்லையா? அதர்மம் தர்மமா பண்ணலாம், அதர்மம் பண்ணலாம் இல்லையா? அது என்ன ஆகுது, வாச்சியம் குர்வன்னு பிராப்னோதி கில்மிஷம்ங்கிற மீனிங் இப்ப வருது. எது வாக்கினால் மனதினால் மட்டும், கேவலத்தை ஆட் பண்ணிக்கணும். வாக்கினால் மனதினால் மட்டும் கர்மம் பண்ணானா அவருக்கு கில்மிஷம், நான் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். கில்மிஷம் அவருக்கு பாப்பம் வருவது இல்லைங்கிற ரெண்டு தோஷத்தை கிரியேட் பண்றாரு அவரே. அப்பதான் மூணாவது தோஷத்தை என்ன பண்றாரு, அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த பாஷ்யத்துல அவர் மூணாவது தோஷத்தை கிளியர் பண்றாரு. தத்ராபி, இந்த மாதிரி காய்கத்தை விட்டு வாக்கினால் மனதினால், ஏன்னா ஆள் போயிட்டுக்கிட்டே இருக்கணும். வாக்கினால் மனதினால் கர்மம் குர்மன கர்மத்தை செஞ்சா பாப்பம் வல்லினா அது தர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணலாம், அதர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணலாம். அப்ப இப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்னது, வாக்கினால் மனதினால் தர்மம் உட்பட்டு பண்றது, வாக்கினால் வாக்கினால் மனதினால் அதர்மத்துக்கு உட்பட்டு பண்றது. இப்ப ரெண்டா குரல்ல ரெண்டு வருதா இல்லையா? அதை ரெண்டையும் நான் இப்ப நெகேட் பண்ணி காமிக்கிறேன். அப்ப தத்ராபி, அந்த மாதிரி வாக்கினால் மனதினால் எடுத்துட்டீங்கன்னா கூட தத்ராபி வாங் மனசாபியா, வாங்குங்கிறது வாக் மனசாபியா விகிதம் என்ன தர்மம், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விகித கர்மம். பஞ்சமகா யக்ஞம் விகித கர்மம் ஃபார் கிரகஸ்தா. அந்த விகிதம் அது என்ன வேர்டு தர்மம். எதனால பண்ற, வாக் மனசினால் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ற. விகித அனுஷ்டான பக்ஷே, அந்த விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பட்சத்தில் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா என்ன வருது, மிச்சம் இருக்கிற வேர்டு அப்படியே ஆட் பண்ணிக்கணும். கில்பிஷம் நாப்னோதி, அது என்னது விருத்தம். தர்மத்துக்கு உட்பட்டு விகித தர்மத்திற்கு உட்பட்டு பண்ணுனா கில்பிஷம் விகித கர்மத்தை அனுஷ்டான பட்ச, விகித கர்மத்தை அவர் அனுஷ்டானம் பண்ணும்போது கில்விஷம் பிராப்தி வச்சிரோ, கில்விஷம் பிராப்தி பாப்பம் வருங்கிறது விருத்தம். ஏன் தர்மத்துக்கு உட்பட்டு பண்றாரா, பாப்பம் வரும்னா என்னது அது விருத்தம். புரிஞ்ச அந்த லைனு, திருப்பி அந்த லைன் படிக்கிறேன். தத்ராபி, அங்கேயும் கூட வாக் மனசாபியாம் விகிதன தர்மத்துக்கு வச்சுங்க, தர்மத்துக்கு உட்பட்டு அனுஷ்டானம் செய்கிற பட்சத்தில் பாப்ப வருன்னு சொல்றது விருத்தம். ஏன் அவர் தர்மத்துக்கு உட்பட்டு பண்றாரு, ஆனா பாப்ப வருன்னு சொன்னோம்னா அது விருத்தம். ஆபத்தியதே, விருத்தமாக நமக்கு கிடைக்கிறது. சரி, ஓகே. அடுத்து என்னது, அதர்மம் தான். என்னது பிரதிஷித்தம், என்ன அதர்மம். ஃபர்ஸ்ட் விகிதம்னா தர்மம். இப்ப என்ன பண்றாரு, அதே வாக் மனசுதான், ஆனா அதர்மம். ஏன்னா ரெண்டு சாய்ஸ் இருக்கு, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணலாம், அதர்மத்துக்கு பண்ணலாம். இப்ப அதர்மம் பிரதிஷித்தன அதர்மம். அப்ப அதர்மத்துக்கு பிரதிஷித்த சேவா பக்ஷே, அதர்மமா பண்ணுகிற பட்சத்தில், பக்ஷேன தமிழ் போடுற அதேதான், அதர்மமா அவர் பண்றாரு, ஆனா பக்ஷே அப்பி பூதார்த்த அணுவாத மாத்திரம். பூத அது எப்படி பிரிக்க சொன்ன, பூத அர்த்த அணுவாத மாத்திரம், அது வந்து புனருக்தி தோஷம். அதர்மத்துக்கு பண்றாரு பாப்பம், சரி, பிரதிஷித்த சேவா பக்ஷே அப்பி அணுவாத மாத்திரம், அது வந்து அணுவாத ரிப்பீட்டட் சேயிங்.
இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பாருங்க, இங்கும் அங்கும் இல்ல, அங்கும் மனோ வாக்கால் விகித கர்மத்தை அனுஷ்டிப்பதால் பாப்பம் ஏற்படும் என்னும் பட்சம் விருத்தம். விகித கர்மத்தை செஞ்சா பாப்பம் வரும்னு சொல்றது விருத்தம். அதே நிஷேத கர்மம் என்ன? அதர்மம். செய்யக்கூடாத கர்மத்துக்கு பேர், சாஸ்திரத்தினால் செய்யக்கூடாத கர்மத்துக்கு பேர் நிஷேத கர்மத்தை செய்யும் பட்சத்திலும் முன்பு கூறியதே என்ன வருது? மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்தை பார்க்கும்போது பூதனா மறுபடியும் மறுபடியும் கூறுதல் என்பது அனர்த்தம். அவ்வளவுதான். மறுபடியும் மறுபடியும் கூறுதல் என்பது அனர்த்தம். தமிழ் படிச்சு அதோட ஈஸியா புரியும். அடுத்தது இப்ப 4 முடிஞ்சாச்சு. 4 தோஷமும் கிளைம் சொல்லிட்டாரு. அடுத்தது யதாது. இப்ப கன்சாலிடேட்டிங் த 4ஐயும் இல்லை நெகேட் பண்ணிட்டு இப்ப என்னதான் எடுத்து கன்சாலிடேட் பண்ணும்போது என்ன வரும்? என்னது? உடலுக்காக. இந்த இடத்துக்கு எங்க வந்து பிடிச்சுக்கணும்? இவ்வளவு நேரம் உடலினால் வாக்கினால் மனதினால் என்ன காய்கத்தினால் வாச்சு அப்படி பார்த்தோம். இப்ப எங்க வர்றோம்? இறைவன் சொல்ற கருத்து இந்த இடம் தான். இந்த இடத்த அவர் கன்சாலிடேட் பண்ற என்ன சொல்றாரு? உடலுக்காக எடு. இந்த பிரச்சனையே வர உடலுக்காக என்ன கர்மம்? கேவலம் உடலுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன கர்மம் தேவையோ அதை மட்டும் செய்து கொண்டு வாழ்ந்தாலும் அவருக்கு கில்பிஷம் அது அதேதான். அதுல எந்த மாற்றம், அவருக்கு பாப்பம் வராது. நோ ஆகாமி கர்மம் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ற. வெரி இம்பார்ட்டன்ட். பகவான் சொல்ற பாயிண்ட் கன்சல்ட் ஆகிற இந்த இடம் தான். யதா எப்பொழுது தூ இண்டீட் ஷரீர ஸ்திதி மாத்திரம் உடலுக்காக, நாட் உடலினால் உடலுக்கு ஸ்திதி மாத்திரம் உடல் உயிர் வாழ்வதற்காக, சரீரம் உயிர் வாழ்வதற்காக மட்டும் ஷாரீரம் கர்ம அந்த வேர்டு இந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபிப்பிரேதம். இவ்வாறு அபிப்பிராயத்தை நீ கொண்டாய் என்றால் பவேத்து அப்படி ஒரு மீனிங் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ததா அப்பொழுது திருஷ்ட இரலோக பலம் அதிருஷ்ட பரலோக பிரயோஜனம் எதையோன்னு வந்துட்டவரு கர்ம விதி தர்மத்துக்கு உட்பட்டு பிரதிஷேத கம்யம் தர்மம் அதர்மத்துக்கு எதை உட்பட்டு பண்ணினாலும் ஷரீர வாங் மனசுல பண்ணினாலும் அதனால பண்ணினாலும் அந்நியத்து என்ன வராதவருக்கு குர்வன்னு தைகி ஏவ ஷரீராதிபிகி ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கேவலம் சப்த பிரயோகாத்து அவர் இந்த மாதிரி கர்மத்தை பண்ணும்போது அகம் கரோத்தி இதி அபிமான வர்ஜித்தக அவர் சரீரத்துக்காக பண்றாரு. வாங் மனசுல பண்ணினாலும் சரி, அதை மூணையும் சரிக்கோ, காய்கத்துல பண்ணினாலும் சரி, வாக்கினால் செஞ்சாலும் சரி, மனசுல செஞ்சாலும் சரி. ஆனா எல்லாம் எதுக்காக பண்றாரு? உயிர் சரீரத்திற்காக. அவர் வாக்குல சரீரத்திற்காக அவர் சரீரத்தினால செயல்கள் பண்ணினாலும் வாக்குல செஞ்சாலும் மனசுல செஞ்சாலும். ஆனா எப்படி பண்றாரு அவரு? அகம் கேவல சப்த பிரயோகத்தை ஏட் பண்ணும் போது அது இந்த மீனிங் வருது. அகம் கரோமி இது நான் இந்த செயலை செய்கிறேங்கிற சரீர அபிமானம் வர்ஜித்தக அகங்காரம் வர்ஜித்தக ஷரீர அபிமானம் வர்ஜித்தக இல்லாமல் ஷரீராதி ஆதி பதம் போட்டுறாரு. ஏன்னா இப்பதான் ஆயிடுச்சே காய்க்க வாச்சிக்க மானச அது சரீராதி ஆகி ஆதி சேஷ்ட மாத்திரம் செயல்களை செய்து கொண்டிருந்தால் லோக்க திருஷ்டியா குர்வன் வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அவர் கர்மம் பண்ற மாதிரி அவர் தான் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கிறார்னு லோக்க திருஷ்டி. ஆனா அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் என்னது அகம் கரோத்திங்கிற அபிமானம் இல்லாமல் அவர் சரீரத்தினால் காய்க்க வாச்சிக்க மானச கர்மத்தை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி உலகத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி தோணுனாலும் அவர் செயல் செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தோணுனாலும் குர்வன்னு ஆப்னோத்தி கில்பிஷம் எதனாலும் அவர் பாப்பத்தை அடைவது. கீழே தமிழ் படிக்கிற மாதிரி எப்பொழுது சரீரத்தின் திதி மாத்திரம் பிரயோஜனமாக உடையது ஷாரீர கர்மா என்று அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சுன்னா மனோ வாக்கு காயங்களால் செய்யப்படும் இகலோக பரலோக பயனுடைய விதி நிஷேத தர்மம் அதர்மம். விதினா தர்மம்,
நிஷேதன அதர்மத்து கர்மங்களையும் மற்ற கர்மங்களையும் செய்யாமல் அவர்கள் மனோ வாக்கு காயங்களால் சரீர ஸ்திதி மாத்திரமே பிரயோஜனமாக உடையதாகவும் மாத்திரம் என்ற சொல் பிரயோகம் பண்ணினாலும் நான் செய்கிறேன் என்கின்ற அபிமானம் அற்று. லோக திருஷ்டினால் எப்படி தெரியுது எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கு உங்களுக்கு? சரீராதி சேஷ்டிப்புனை போல் தோன்றினாலும் அவன் அந்த சரீரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு மற்றவங்களுக்கு தோன்றினாலும் அவர்கள் பாப்பத்தை அடைவது இல்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.